கீழ்ப்படிதல் அப்படின்ற பகுதியில் நான் போன வாரம் பேசினேன். மனுஷன் விழுந்ததே அங்கிருந்து தான். முதல்ல புரிஞ்சுக்கணும் மனுஷனுடைய வீழ்ச்சை. இன்னைக்கு நம்ம பல கஷ்டங்களை படுவதற்கு, பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம இருப்பதற்கு காரணமே கீழ்ப்படியாமை என்பதுதான். முதல்ல புரிஞ்சுக்கின்றதுங்க, கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கோ, அதுக்கு அந்த திட்டத்துக்கு சக்சஸ் இருக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, எந்தெல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஹெப்சிபாவை வச்சு அவங்க தாயும் தகப்பனும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைங்களை வச்சு தாய்க்கும் தகப்பனும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த திட்டத்துக்கு நேராக அவங்கள தாயும் தகப்பனும் மூவ் பண்ணிட்டே இருப்போம். பிள்ளைங்க நடக்குதோ இல்லையோ, கேட்குறாங்களோ இல்லையோ, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உண்மையாகவே அந்த திட்டத்துக்கு அந்த பிள்ளை புரிஞ்சிச்சுன்னா அது சக்சஸ். உண்மையா இல்லையா? இப்போ நம்ம டாக்டராக பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இப்போ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் ஆசைப்படுறீங்க. அதுக்குண்டான கிளாஸ் கொடுக்குறீங்க, அதுக்குண்டான கோச்சிங் கொடுக்குறீங்க, அதுக்குண்டானதுக்கு நேராக வழி நடத்துறீங்க. பிள்ளைக்கு அது புரியல, புள்ள அது கீழ்ப்படியலன்னு வைங்க, ஈஸியா இருக்குமா? அந்த டாக்டர்ன்ற கனவு இல்லைன்னா அந்த சக்சஸ் வந்து ஈஸியா இருக்குமா? ஈஸியா இருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைய நம்ம என்ன ஆக்க நினைக்கிறோமோ அதுக்கு நேராக நடத்தும் போது அந்த பிள்ளை அது புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நீங்க சொல்லனாலும் பிள்ளை வந்து கேட்கும், டாக்டர் படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இது படிச்சா போதுமா, இது படிச்சா போதுமா, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டே இருக்கும். புரியலைன்னா, பா நீ கொஞ்சம் படிக்கிறியா, போமா பேசாம இருமா, போப்பா பேசாம இருப்பா, நான் விளையாடணும், நான் அங்க போகணும். விளையாட தப்பு இல்லை, விளையாடணும். ஆனாலும் எதுக்காக நான் போறேன்றது தெரிஞ்சு அதை என்னை மூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிந்து. ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு நீங்க ஏதோ அடிமை ஆகிறதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு, யாருக்கோ நான் அடிமையா இருக்கு. அப்படி கிடையாது, அடிமைத்தனமே கிடையாது. அடிமைத்தனம் என்பது பிரமாணம். முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அடிமைத்தனம் என்பது என்னன்னா உங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. நீ சொன்னாலும் சொல்லாட்டி உடனே நான் வந்து இது செஞ்சுதான் ஆகணும்ன்றதா அடிமைத்தனம். கீழ்ப்படிதல் அப்படின்றதுல உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாச்சு. நீங்க கீழ்ப்படிஞ்சா ஸ்மூத்தா போறோம், கீழ்ப்படியலைன்னா ஸ்மூத்தா போறது கஷ்டம் அப்படின்றது புரிய வைக்கிறது. கடவுள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அழகான அதிசயமான திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையா? இப்ப ராஜன் பிரதருக்கு அழகான திட்டத்தை வச்சிருப்பாரு, செல்லதுரை பிரதருக்கு அழகான திட்டத்தை வச்சிருப்பாரு, விஜய் பிரதருக்கு ஒரு அழகான திட்டத்தை வச்சிருப்பாரு, எனக்கு ஒரு அழகான திட்டத்தை வச்சிருப்பாரு. இந்த திட்டத்தை நான் புரிந்து கொண்டு இந்த திட்டத்தில் நான் எப்படி கிரியை செய்வது என்பதுக்கு எனக்கு நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவன் எனக்கு அடுத்த லெவலுக்கு போற காரியங்களை செய்வதற்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்படித்தான் இந்த உலகத்தில் ஆதிம தாயின் தகப்பனும் ஆகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அழகான திட்டத்தை வச்சிருந்தார் இல்லையா? நம்ம வாசிக்கும் போது நம்ம புரிகிறோம், அழகான ஏதன் தோட்டத்தை உருவாக்குனாங்க இல்லையா? ஏதன் தோட்டத்தை உருவாக்கி என்ன சொன்னாரு, இங்கே இதை பயன்படுத்தி இதை நீங்க ஆளுங்க, இதுல இந்த மரத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்கப்பா, இது நீங்க சாப்பிடும் ஆளு நீங்க என்ன பண்ணுவீங்க, இறந்துருவீங்க, அதாவது நீங்க கடவுளோட ஒரு உறவிலிருந்து விலகிடுவீங்க, மரணத்தை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோமே. பெரிய திட்டத்துக்குள்ள ஆட்கள் பெரிய பெரிய பிளான் வச்சிருக்காங்க. அந்த அம்மா மேலும் அந்த ஐயா மேலும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எல்லா தேவையான அத்தனை மரங்களும் கனிகளும் அத்தனை நன்மைகளும் அங்க வச்சிருக்கு. ஆமென். இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் அழகா வாழக்கூடிய அந்த அம்மாவும் இந்த ஐயாவும் என்ன பண்ணுச்சு, இந்த அம்மா ஆசைப்பட்டு முதல்ல போய் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டா இந்த ஐயா என்ன பண்ணிருக்கணும், ஏன்பா ஒருத்தர் நம்மளை இங்க ஆக்கி வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே, கேட்டுட்டு சாப்பிடலாமே. அதுதான் சொல்ல, அவர் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, இன்னும் ஒருத்தன் வந்திருக்கானே இவன் சொல்றானே சாப்பிடலான்னு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த ஐயாவுக்கும் கொடுத்தாச்சு. இந்த ஐயாவும் சாப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஐயாவும் சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க இந்த அம்மா பத்தி, நீ கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஐயா நாங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், நீங்க சொன்னது நாங்க கீழ்ப்படியல, எங்களை மன்னிச்சிருங்கன்னா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராமன் சொல்லலாமா? இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கீழ்ப்படியாம இருக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து
குற்றம் காட்டுவது. இவனாலதான் நான் செஞ்சேன், இந்த நீ கொடுத்த இந்த அம்மானாலதான் நான் அப்படி பண்றேன் அப்படின்னு இன்னொருத்தர் மேல குற்றம் சாட்டுவதும் தவறுன்ற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் பல திட்டங்களை நம்ம இப்படி பார்த்தா புரியும். உங்க மேல நிறைய நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறார். திட்டத்துக்கு செயல்படுத்துகிற இடம் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல இருந்து உங்களை உருவாக்க ஆண்டவர் வச்சிருப்பாரு. நீங்க செய்யக்கூடிய சில வேலைகள் வச்சிருப்பாரு. நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணா உங்களை நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல புரியணும். இப்போ அந்த இடம் எங்க? ஏதன் தோட்டம். ஏதன் தோட்டத்தில் வச்சுதான் இந்த மனுஷன் பெரிய லெவலுக்கு வர வேண்டிய இடம். அந்த இடத்துல சமாதானமாய் சந்தோஷமாய் என்றைக்கும் கடவுளோடு கூட உறவு கொண்டு வாழக்கூடிய ஒரு அனுபவத்துல தான் அவன் இருக்கணும். ஆமென். ஆனா இவன் என்ன பண்ணா, இவனுடைய அறிவுல வாழக்கூடிய லெவலுக்கு அந்த பழத்தை புசிக்கிறான். அது என்ன பழம்? நன்மை தீன்மை கூடிய விருட்சம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, கடவுள் கொடுக்கிற அறிவில் வாழாம அவனுடைய சுயத்துல நன்மை இதுதான் தின்மை இதுனா நம்மளே முடிவு பண்ணி வாழக்கூடிய அறிவு. இன்னைக்கு உலகம் அதுலதான் போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நன்மை தீன்மை நம்மளா தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் நன்மை இதுதான் தீமை அப்படி நம்ம ஒரு முடிவு பண்ணி நம்ம அந்த ரூட்ல போயிட்டே இருக்கோம். கடவுள் நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? கடவுள் சொல்றாரு, அப்பா உனக்கு இது நன்மையா தோணுது, எனக்கு இது தோணல, இது தீமை, இது நீ செய்யாத சொல்ல. இல்ல, எனக்கு இது நல்லா தோணுதே, எனக்கு இது நல்லா தோணுதே. அந்த அம்மா அப்படிதான் சொல்லுது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சில தீமைகள் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ராமன் சொல்லுங்க, சில பிரச்சனைகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய உறவில் நம்ம நின்றுட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளால செய்ய முடியாது. புரியுதா? அந்த தவறுக்குள்ள நம்ம விட முடியாது. அதனால அங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பழைய காலங்கள் முழுவதும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்றுதான் அவர்களை சொல்லிக்கொண்டே வராங்க. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அவங்களுக்குள் கிரியை செய்கிற ஆவி. ஆமென். அதனால அவங்க தேவனுக்குள் சமாதானத்துக்குள் அந்த சொந்தத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. கீழ்ப்படியாமை எப்பவுமே சமாதானத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. அவங்கள் புரொட்டஸ்டன்ட் மனநிலைமையில் இருக்கும், போராடக்கூடிய மனநிலைமையில் தான் எப்பவுமே இருக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா இல்லையா? ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதாவது இப்போ முதல்ல நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு சபை ஆண்டவர் எப்பவுமே தொடங்கும் போது ஸ்டோரி சொல்லும் போதும் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல அன்பான ஒரு தகப்பன் இல்லையா, 2 பிள்ளைகள் இருக்கு, அவருக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் எல்லாம் உண்டு. அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, இந்த ஸ்டோரி சொல்றாரு, கெட்ட குமாரனும் நல்ல குமாரன் சொன்னாலும் எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாரு. அழகா இருக்கு ஸ்டோரி. அப்போ அதுல ஒரு குமாரன் என்ன சொல்றாங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருக்க மனது இல்லாம தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போறாங்க. அதுக்கு என்ன அதுல ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்றா, அப்பா கீழ்ப்படிந்திருக்க மனசு இல்ல. ஆனா எல்லா இடத்திலும் போய் அவனால என்ன பண்ண முடியல, சக்சஸ் பண்ண முடியல. அவனை வைத்திருக்கிறது அவனுடைய தகப்பனுடைய வீட்டுல அவன் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், அவன் செழிப்பாக வாழ வேண்டும், அவன் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுள் அங்க வச்சிருந்தார். அவனுக்கு கீழ்ப்படிக மனசு இல்லாமல் சொந்த சரீரம் சொந்த மனசு சொந்த மாம்சத்தை தோன்றது போல அவன் வெளியே போனான். இன்னொருத்தன் கீழ்ப்படிந்தான். அவன் எப்படி கீழ்ப்படிந்தான் பாருங்க, மனசால கீழ்ப்படியல, பயத்தின் நிமித்தம் கட்டளையின் நிமித்தம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ இவன் ஒண்ணு கீழ்ப்படியவே இல்லை, இவன் ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அப்பா எனக்கு தரமாட்டாரு, அப்பாவை புரிந்து கொள்ளாமலே கீழ்ப்படுகிறது. அதுதான் பிரமாணத்தில் இருக்கிற கீழ்ப்படிதல். ஏன்னா நான் கீழ்ப்படியலைன்னா அப்புறம் என்ன அடிப்பாரு, அப்ப என்ன தள்ளி விடுவாரு, அப்ப என்ன ஒதுக்கி வச்சிருவாருன்னு ஒரு கீழ்ப்படிதல். அப்படியும் கீழ்ப்படிய கூடாது. ஆமென். அதனாலதான் 2 பேருக்கும் அப்பா விளக்குறாரு. ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஒருத்தன் இந்த இடத்த விட்டே தூரமா போயிட்டான், ஒருத்தன் இருந்துட்டே தூரமாவே இருக்கிறான். அப்பாவை புரிந்து கொள்ளாமல் தூரமா கீழ்ப்படியாமல் அப்படின்னா அப்பாவை புரிந்து கொள்ளல, புரிந்து கொண்டு கீழ்ப்படியல. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ புரிந்து கொண்டு கீழ்ப்படியாம இருந்தாலும் நீங்க நன்மை அனுபவிக்க முடியாது, கீழ்ப்படியாம இருந்தாலும் நன்மை அனுபவிக்க முடியாது. நான் சொல்றது ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு கீனா
நீங்க நன்மை அனுபவிக்கணும் என்பதும் நீங்கள் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கணும் என்பதுக்காக ஒரு சாவி தான் கீழ்ப்படிதல். அது கடவுளிடத்திலிருந்து ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது கடவுளிடத்திலிருந்து ஆரம்பிச்சது. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் யாரை தாங்க கீழ்ப்படியணும்? யாரை கீழ்ப்படியணும்? எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உலகத்துல நம்ம கடவுள் ஆக்கி வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ நமக்கு எல்லாரும் தெரியும், இந்த பூமியில் இப்போ நம்ம ஹெப்சிபாவை நம்ம எதுக்கு வேணும் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஏன்னா ஹெப்சிபா ஒன்றும் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கூட பெரிய ஆளாக சொல்லுவான், அவங்கள என்ன எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் நம்ம தைரியமாக இப்போ எடுக்கலாம். ஹெப்சிபாவை நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கு, ஹெப்சிபா தங்கச்சி பிறந்திருக்கு. அவங்கள எங்கே ஆக்கினாங்க? ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழே கடவுள் ஆக்கி வச்சிருக்காரு. இப்போ இந்த ஹெப்சிபா யாரு கீழ்ப்படியணும்? தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பிள்ளை நன்மை அனுபவிப்பதற்கும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் செழிப்பாய் வாழ்வதற்கும் கடவுள் அவங்களுக்கு தாயும் தகப்பன் ஆக்கி வச்சது. ஹெப்சிபாவும் அவங்க தங்கச்சியும் ஆக்கி வச்சாங்களா? இவங்கள நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாங்களா? கடவுள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு இவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்றது புரியுது நினைக்கிறேன். இப்போ இங்க சபை இருக்கு இல்லையா? நான் பல பேர் நம்ம நினைக்கிறோம் நாம செலக்ட் பண்ண சர்ச் கிடையாதுங்க. இங்க நீங்க வரணும்னு நினைச்சீனால கடவுள் திட்டம் இருந்தாதான் நீங்க வருவீங்க. அப்போ இங்க சபை இருக்கிற மக்கள் சபைக்கு கீழ்ப்படியணும். வசனம் அதான் சொல்லுது. சபை யாரு கீழ்ப்படியணும்? இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? சபையில சில திட்டங்கள் சொல்லும் போது இது இயேசுவுக்கு பிடிக்குமா? இது இயேசுவினுடைய இஷ்டமா இருக்கா? கிறிஸ்துவனுடைய இஷ்டமா இருக்கா? பிதாவினுடைய இஷ்டம் தானா? சபை யாருக்கு பார்க்கணும்? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் சபை நேர்த்தியாக நடக்க முடியும். சபை திட்டத்துக்குள்ள போக முடியும். ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானுக்குள்ள போக முடியும். பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் சிரமப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் ஈஸியா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் காரியங்களை செய்வதற்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமென். ஆனா ஆண்டவர் நிச்சயமாக காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாரு. ஆனா சிரமமாக இல்லாமல் சந்தோஷமாக நிறைவேற்றணும்னா, ஈஸியாக நிறைவேற்றணும்னா திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இந்த ஆதி காலத்தில் இருந்தே இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாகவே இருந்தாங்க. அதனால நிறைய பேர் அழிந்து போனாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் கஷ்டத்துல விழுந்தாங்க, நிறைய பேர் பிரச்சனையில விழுந்தாங்க. அது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 70 வருஷத்துல ஒரு பெரிய சம்பவம் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹிஸ்டரியில நீங்க யூடியூப்ல கூகுள்ல நீங்கள் அடிச்சுனா AD 70 அப்படின்னு அடிச்சினால நீங்களே மிரண்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இந்த உலகத்துல நடந்திருக்கு. அது ஹிஸ்டரி பதிவு பண்ணிருக்கு. ஆமென். என்ன நடந்திருக்குன்னா, யூத ஜனங்களை கொத்து கொத்தாக தீயிலிட்டு சுட்டரிச்சாங்க. சின்ன குழந்தையிலிருந்து, சின்ன கை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், எருசலேம் தேவாலயம் முதல் எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க, சாம்பலாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இதை தான் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணாரு. எமர்ஜென்சி சுவிசேஷம் சொல்லுவாங்க இதை. ஆமென். 2 சுவிசேஷம் இருக்கு, அதெல்லாம் நான் வர நாட்கள் உங்களுக்கு பேசுறேன். எமர்ஜென்சி சுவிசேஷம் இருக்கு. யூதர்கள் சொன்னாங்க, என்னைய கீழ்ப்படிங்கப்பா, கீழ்ப்படியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எரி நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னாங்க. எரி நரகம் 70 வரப்போகுது. ஆண்டவர் தரதில்ல, ரோம அரசாட்சி இந்த நாட்டையே அழிக்க போறாங்க. அந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஜனங்களும் நீங்க மலையில ஓடி போனோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனம் காப்பாற்றப்பட்டு மலையில ஓடி போயிட்டாங்க. மலையில ஓடி போனவங்களெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஆலயத்துல பழைய ஏற்பாடு நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு எவனெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பின்தொடர்ந்தானோ, எவனெல்லாம் கிருபையை மறந்தானோ, எவனெல்லாம் அது ஏற்றுக்கலையோ, அவனெல்லாம் ரோம அரசாட்சியில வந்து பெரிய பாம்புகளை போல, அன்னைக்கு இருக்கிற பாம்பு எப்படி செய்யறாங்களோ பெரிய பெரிய அக்னி காரியத்தை கொண்டு வந்து அந்த ஆலயத்துல போட்டு ஆலயத்திலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எரிஞ்சாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் ஹிஸ்டரியே வாசிக்கிறது இல்லை, பைபிளை மட்டும் வாசிக்கிறது தான். பைபிள் மட்டும் வாசிச்சா எல்லாம் கிடைக்காது. அதை புரிந்து கொள்ளணும்னா ஹிஸ்டரியை வாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், AD 70 என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அப்போ அத்தனை யூதர்கள் எரிந்து சாம்பலான
அப்போ எமர்ஜென்சியில சுவிசேஷம் எப்படி அறிவிச்சு? நீங்க சீக்கிரமாய் எல்லாருக்கும் சொல்லுங்க. சீக்கிரம் இன்னைக்கு சீக்கிரமாய் சுவிசேஷம் சொல்றாங்க. ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் வாழணும், சுவிசேஷமாய் வாழணும். நீங்க 2 வார்த்தை சுவிசேஷத்தை சொல்லுவதை விட சுவிசேஷமாய் வாழ்வதுதான் முக்கியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷமாய் வாழ்வது என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசு ஒளி, அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடுகளுக்கும் நீ கூகுள்ல போய் இயேசு யாருன்னா லைட் ஆஃப் த லைஃப்னு தெரியும். நீங்க சொல்ல வேண்டியதில்லை. நீங்க ஒளியா இருக்கிறீங்களா அப்படின்றது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வாழணும். ஏன்னா இன்னைக்கு வாழ முடியாத காரணம்னா அவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. நான் பேசும்போது பிரமாணத்தை போல உங்களுக்கு ஃபீல் வரும், ஆனா இல்ல, கொஞ்ச நேரத்தில் புரியும். நீ கொஞ்ச நேரத்தில் நான் பேச முடிய உங்களுக்கு அந்த காரியங்களை புரியும். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, AD 7 ஒரு பெரிய சம்பவம். அதுல பைபிள்ல இருக்கிற பல விஷயங்கள் முடிஞ்சிச்சு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல பல காரியங்கள் அதுல முடிஞ்சிருச்சு. நான் மட்டும் இல்ல, அநேக தேவதாசர்கள் இப்போ எழுதி அதை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அதை பார்த்து நீங்க யாராவது நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னா சரிங்க, நாங்க பரவாயில்ல, நாங்க சந்தோஷமா போயிட்டு வரோம்னு சொல்லலாம். ஆமென். நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க, நான் சொல்றேன். நீங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசா மட்டும் சொல்லுங்க. நீங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு பயமா இருக்கா சொல்றதுக்கு? ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பத்தை கொடுத்துட்டு நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுக்காக. தேவனோட ஊழியக்காரன் நான் என்ன சொல்றேன்? போக மாட்டீங்க. ஆமென். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அதுக்காக தான் அந்த விஷயத்தை பேசி விட்டு இருக்கிறேன். ஆமென். என்ன நடந்துருச்சுன்னா, இயேசுவும் இயேசுனுடைய சீசர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அந்த யூதர்களுக்கெல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த யூதர்கள் எல்லாம் ஒரு நாள் எங்க வருவானுங்க? பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வருவானுங்க. எருசலேம் தேவாலயத்துல என்ன காத்திருக்கு? அழிவு காத்திருக்கு. எவனெல்லாம் வரானோ அவனெல்லாம் அழிஞ்சிருவாங்க. அதனால மெசியா வந்துட்டாரு, நீங்க மனம் திரும்பிங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு, அவனை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன இருக்கு? எரி நரகம் காத்திருக்குன்னு சொன்னாங்க. இது இப்ப நடக்கல, அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எரி நரகம் காத்திருந்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆனாங்க, அவங்க பிள்ளைகளும் சாம்பலாங்க. அதனாலதான் இயேசு கண்ணீரோட சொன்னாங்க, எருசலேமே எருசலேமே, ஒரு போல எனக்கு மனசா இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு பாசமாய் உங்களை சேர்த்துக்கொள்ள எனக்கு மனசா இருந்துச்சு. நீங்களோ என்னோட சேரல, என்னை விட்டு தூரமா போனாங்க. நீங்களோ கீழ்ப்படியல. ஒரு கீழ்ப்படியாய்ம ஒரு ஊரே எத்தனை லட்சம் ஜனங்க தெரியுமா? அதான் போன வாரம் பேசினேன். ஒரு மனுஷன் இருந்தானா வயநாட்டுல, அவன் சொன்னானா, ஆல்ரெடி 12 பேரு இங்க நிலநடுக்கம் இறந்திருக்காங்க, இந்த நிலநடுக்கம் எப்ப வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரு மனுஷன் அந்த ஊர்ல சொன்னானா. அவன் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கான். இது போக கவர்மெண்ட்ல இருந்து அறிக்கை கொடுத்தாங்களாமா, எப்ப வேணா நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஊரே காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மக்களை உங்க இனத்தான நீங்க காப்பாத்தீங்கன்ற செய்தி ஆல்ரெடி வந்திருக்கு. மக்களால் என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு அனர்த்தம், பெரிய ஒரு ஆபத்து நடந்திருக்கு. இடம் இல்லை, வீடு இல்லை, குழந்தை இல்லை, குட்டிகள் இல்லை, உற்றவர்கள் இல்லை, சொந்த பெருசா பணம் இல்லை, சம்பாரிச்சவன் இல்லை, ஸ்கூல் இல்லை, வாழ்நாள் ஊரை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சே. குடும்பத்தோடு இருக்கிறவங்க ஒருத்த மட்டும் நிற்கிறான், மற்றவங்க எல்லாம் இறந்து போச்சு. ஒரு கீழ்ப்படியாம ஒரு அரசாங்கம் கீழ்ப்படிந்திருந்தா அத்தனை மக்களையும் காப்பாத்திருக்கலாம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த எருசலேம்ல இயேசுநாதர் வந்து சொல்றாரு, நான் தாயா மேசியா, வாங்கயா, உங்களை காப்பாற்ற விரும்புறேன். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? இந்த ரோமர் அரசாட்சியில ஒருத்தன் ஒரு காரியத்தை ஒண்ணு செய்வாங்க. ஏதாவது இவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த யூதனை விட்டு என் கூட 1 மைல் நட அப்படின்னு சொல்லுவான், சுமந்துட்டு நட அப்படின்னுவான். இயேசு சொன்னார், 1 மைல் நடக்க சொன்னா 2 மைல் நடந்துரு. எதுக்கு நடக்க சொல்லியுமா? நீ அவனை கோவம் மூட்டிட்டீன்னா அவன் மொத்தமா படையெடுத்து வந்து உன்னை மொத்தமா அடிச்சிருவான். உன் உயிரை காப்பாற்றணும்பா. இந்த கணத்துல அடிச்சா நீ இந்த கணத்துல காமிச்சிரு. எதுக்குன்னா அவனை கோவம் மூட்டாத, உன் உயிர் தப்பிக்கணும். இது தெரியாது ஒருத்தன். இது தெரியாம அதை எடுத்து வந்து வேற எங்கேயா அப்ளை பண்ணுவான். நடந்தது என்னன்னா, ரோமனுக்கும் ஜூதனுக்கும் சண்டை. ஜூதனுக்குள்ளுக்குள்ள ஒரு டீமே எப்பவும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பான். இவனை எப்படா அழைக்கலாம், மேசியா வந்தா இவனை காலி பண்ணுவானுங்க அப்படின்னு சுற்றிக்கிட்டே பேசிக்கிட்டே குரூப்பா அலைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க.
இவங்க எப்பவுமே அவனை பார்த்தா சண்டை போடுற மைண்ட் செட்ல தான் போறானுங்க. ஆண்டவருக்கு என்ன தெரியும், கொஞ்ச நாள் இவனை மொத்தமாக அழிச்சிட போறானுங்க, இவனுக்கு சண்டை போட்டு உஸ்பேத்திராங்கடான்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கண்ணத்தில் அடி வாங்கினா இந்த கண்ணத்தையும் காட்டிடுறா, உன்னை நீ காப்பாத்திடுறா, இவங்கிட்ட நீ சண்டை போடுற உனக்கு தில் இல்லடா, போகாதரா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னா 2 மைல் தூரம் நடந்துடுறா, உன் உயிரை நீ காப்பாத்திக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கேட்கல. அடே உயிரே அழிக்க போறாங்க, நீ தப்பி ஓடிடுறா அப்படின்னா இயேசுவை மேத்துக்கொள்ளல. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ அது எரி நரகமாக எரிச்சானுங்க அந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களை, தன்னுடைய எல்லாம் போச்சு. யூதனுக்கு ஆலயமே இல்லை, எல்லாம் போச்சு. அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வந்த உடனே பழைய ஏற்பாடு காணாம போயிடுச்சு. யூதனுக்கு மேன்மை பாராட்ட கொண்டும் இல்லை. பழைய ஏற்பாடு என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா புதிய ஏற்பாடு வந்துருச்சு. இப்போ நீங்க நம்ம இந்த இடத்துக்கு ஒரு ஏக்கரை நமக்கு இடம் கிடைச்சிச்சு வைங்க, இங்க பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பில்டிங் இடிக்க மாட்டோம், அது கெட்டி முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சிருப்போம் இல்லையா? புதிய சபை உருவாகிற வரைக்கும் பழைய ஆலயம் அப்படியே இருந்துருச்சு, பழைய மகிமை அப்படியே இருந்துச்சு. பழையவைகள் ஒளிந்து போயிடுச்சு, புதுது வந்துருச்சு. ராமன் சொல்லாமா? புதிய தேவ உடன்படிக்கை வந்துருச்சு, பழையவைகள் ஒண்ணுமே இல்லாம காணாம போச்சு. பழையவை நம்பியே உட்கார்ந்து இருக்கிறவன் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம காணாம போச்சு. ஆமென். அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. இந்த ஜனங்கள் கீழ்ப்படியல. ஆனா இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். கீழ்ப்படியாமையின் பாவம் என்கிற பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படி இயேசு கீழ்ப்படுகிறவராய் வந்தார் இந்த உலகத்துல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி ஆதி காலத்திலும் சரி கீழ்ப்படியாம கிடிப்பாம தன்னுடைய நான் எல்லாத்தையும் சொத்துக்கள் இப்ப எல்லாம் இழந்து போறாங்கல்ல, பல காரியம். இந்த இடத்துல வீடு வைக்கிறதாக தகுதி இல்லாத இடம், கேட்கவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. அங்க கொண்டு வீடு வச்சு தண்ணி வந்து முங்கி ஃபுல்லா தத்துருவாங்க. ஓவர் ஸ்பீட்ல போகாது, இது ஓவர் ஸ்பீடு போகக்கூடிய இடம் இல்ல. இங்க 30 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போனோம், கேட்கவே மாட்டான், 100ல போவான், இறந்துடுறாங்க. அங்க ஸ்பீடு பிரேக்கர் பெருசா வச்சிருப்பான், இங்க ஸ்பீடு ஸ்லோ பண்ணி தான் போனோம், போக மாட்டாங்க. ஸ்பீடா போய் அடிச்சு ஆக்சிடென்டா இறந்துருவாங்க. வளைவில் முந்தாதீர்கள், அபாயகரமான நாங்க வளைவில் தான் முந்துவோம். என்ன பண்ணுவோம்? தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளை இல்ல. யோசிச்சு பாருங்க, அவனை வச்சு என்னென்ன திட்டங்கள் கடவுள் வச்சிருக்காரு பாருங்க. அவன் கீழ்ப்படியாம அதனால அவன் இல்ல. அப்ப கடவுள் திட்டங்கள் எல்லாம் சபையில வச்சிருக்கிறார். சபைக்கு ஒழுங்கா வாங்க, எனக்கு நேரம் இல்ல. யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களுடைய பிளான், அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுக்குண்டான நன்மைகள், அவங்களுக்குண்டான ஆசீர்வாதங்களை பேசுற இடத்துக்கு அவங்க இல்லைன்னா யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? பேசுறவங்களுக்கு நஷ்டமா? பேசுற இயேசுக்கு நஷ்டமா? இல்ல, அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனக்கு நஷ்டமாச்சு. இதுவரைக்கும் இப்படி ஒரு வரலாறே இல்லை பாருங்க. அப்படி ஒரு அழிவு பார்த்தது இல்லை. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படிவை ரொம்ப முக்கியம். அன்னைக்கு கீழ்ப்படியல, கீழ்ப்படியாமலே போயிட்டே இருந்தாங்க. பேதுரு பவுல் சொல்லும்போது கீழ்ப்படியாம அவங்க கொண்டு அடைச்சாட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்காக ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார். ஆமென் சொல்லுங்க. நமக்காக பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து அவர் இந்த உலகத்துல கீழ்ப்படுகிறவராய் காமிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஏவாள் கீழ்ப்படியல, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஒரு அம்மா கீழ்ப்படிது பாருங்க. உனக்குள் ஒரு சந்ததி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது சொல்லி அந்த அம்மா அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. மரியாள் தன்னுடைய குள்ள வைக்கிற தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிகரை கொண்டு வருவாங்க. கீழ்ப்படிச்சிருக்கன இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கொண்டு வராங்க. மரியாவின் கீழ்ப்படிதல், மரியாவுக்குள்ள பிறக்கிற இயேசு நிமித்தம் உலகத்தினுடைய ரட்சிப்பே கொண்டு வராங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, வீட்டுல பிள்ளைகள், சபையில மக்கள், சபை கர்த்தருக்கு, நமக்கு மேலான இருக்கிற அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகம் பரலோகமாய் மாறுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரங்களுக்கு, உண்மையான கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு நம்ம எல்லாரும் அதிகாரிகளிலிருந்து எல்லாரும் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம்னா உலகம் எப்படியா இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஆக்சிடென்ட் இருக்குமா பிரதர்? ஆக்சிடென்ட் இருக்காது. ஏன்னா கீழ்ப்படிஞ்சா ஆக்சிடென்ட் இருக்காது.
100ல் போக வேண்டாம்ப்பா, 20ல் தான் போகணும். 20ல் போனால் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டுக்கு 99% இருக்காது. அதுக்கு மேலே ஏதாவது யாதிசிகமாக உண்டாதான் உண்டு. அப்போ எல்லாம் கூடுமான அளவுக்கு என்ன பண்ணலாம், இங்கேயே நம்ம பரலோகத்தை ஆஸ்வதிக்கலாம். தாய் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சா அந்த குடும்பம் பரலோக குடும்பம். உண்மையா இல்லையா சிஸ்டர்? கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியும் போது, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படியும் போது, அந்த கீழ்ப்படிதல் குடும்பம், அந்த சந்தோஷம் உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு கீழ்ப்படிதலே இல்லை. இப்போ ஒரு 10 பேரை வச்சு ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, 10 பேர் அந்த வேலைக்காரன் கீழ்ப்படியலன்னு வச்சுங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். உண்மையா இல்லையா பிரதர்? உங்க கீழே 2 பேர் வேலை செய்யறாங்க பிரதர், நீங்க சொல்றது ஒண்ணு அவன் கேட்கறதே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனை வச்சு என்னால என்ன பண்றேன்னு தெரியல, அவனுக்கு மென்டலி டார்ச்சர் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு இல்லையா? ஆமென். அப்போ கீழ்ப்படிதல் இல்லாத இந்த உலகத்தில் இயேசுவானவர் வந்து உலகத்துக்கு கீழ்ப்படிந்து காட்டினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன, இதுக்குண்டான ஆசீர்வாதம் என்ன என்று இயேசு கீழ்ப்படிதலை காமிச்சார். இயேசு கீழ்ப்படித்தது போல அந்த தேவனுடைய ஆவியானவர் தான் கீழ்ப்படிதல் பண்ணுகிற அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கு. அதனால நம்ம இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த நியமங்களுக்கு, சபைக்கு, அதிகாரங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆவிதான் நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஒன்றும் பெருசா முயற்சி எல்லாம் பண்ண வேணாம். ஐயோ என்னால கீழ்ப்பட முடியல, நான் இதை செஞ்சு பண்றேன், அது பண்ணு, எல்லாம் இல்ல. உங்களுக்குள்ள ஆவியானவருக்கு, சரிங்க ஆண்டவரே நீங்க சொன்னதை நாங்க கேட்கறேன்னு சொன்னீங்கன்னா போதும். மரியாள் சொன்னது போல, இறைவா இந்த கிருபைக்காக நான் நன்றி சொல்ல. எத்தனை பாடுகள் இருந்தும் அந்த அம்மா சகிச்சாங்க. ஏன் தெரியுமா? தேவன் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தாங்க. தனக்குள் வளருதுகிறது யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமென். உலகத்தின் ரட்சகன் நான் சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிறது உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் ரட்சகராகிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அது எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறதும், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதும், எல்லாவற்றையும் நேசிக்கிறதும், எல்லாவற்றையும் அதிசயமாய் நடத்துகிறதுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை நம்ம நன்மை அனுபவிக்கணும்னா அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை நம்ம புரிந்து கொள்ள வேணும். அதுதான் கீ. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் சாவி. ஆமென். அதுதான் கீ. ஆமென். அப்போ எப்படி ஒருத்தர், எங்க அப்பா இல்லைன்னா எங்க அம்மா இல்லைன்னா எங்க அண்ணன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கு, அவனுக்கு எப்படி நான் கீழ்ப்படுது? கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அதனாலதான் அழகா சொன்னாங்க, கர்த்தருக்குள். ஆண்டவர் உடைய திட்டங்களுக்கு ஏத்தது போல இந்த அப்பா செய்யறாரா, அதுக்கு அம்மா செய்யறாங்களா, அண்ணன் செய்யறாங்களா, எங்க அதிகாரிகள் செய்யறாங்களா, எங்க சபைகள் செய்யறாங்களா, அதுக்கு நீங்க கீழ்ப்படிச்சு ஆகணும். ஆமென். அப்போதான் எல்லாம் ஸ்மூத்தா போகும், எல்லாம் ஈஸியா போகும். ஆண்டவர், நீங்க நம்ம நினைப்போம் நம்ம கீழ்ப்படியலைன்னா கீழ்ப்படிக்கிற ஒரு சந்ததி வரும். ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் எப்பவுமே ஃபைல் ஆகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைக்கிறோம் நம்ம கீழ்ப்படியலைன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு. நல்லா இல்லை, இன்னொருத்தன் கீழ்ப்படிச்சிட்டு வந்துட்டே இருப்பான். அவன் சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா கீழ்ப்படிஞ்சு அந்த கிருபையில அப்படியே ஆப்ரேட் பண்ணி போயிட்டே இருப்பான். நம்ம பார்க்கும்போது நம்ம செஞ்சிருக்கலாமே, நம்ம பண்ணிருக்கலாமே. இப்போ பெரிய ஒரு ராஜ்யம், அவர் பெரிய ஒரு முதலமைச்சரா இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மந்திரியா இருக்காரு. அந்த ஆளை வச்சு பெரிய திட்டங்கள் எல்லாம் அந்த பிரதம மந்திரி வச்சிருக்காருன்னு வைங்க. பிரதம மந்திரி ஒரு மந்திரியை வச்சு பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. அந்த ஆளுக்கு கோபம் வந்து, இனி நான் இந்த ராஜ்யத்தில் ராஜாவா நான் இல்லை, மந்திரியா நான் இல்லை, நான் போறையா அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டாருன்னு வைங்க. அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு மந்திரி அந்த இடத்துக்கு வருமா வராதா? ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த திட்டங்களை வேறொரு மந்திரியை வச்சு அந்த ராஜா மூவ் பண்ணுவாங்க. யாரு அதுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க? இது மூவ் பண்ணுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மந்திரி வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கும். அப்போ கொஞ்சம் யோசிப்போம், நாம அதுல கலந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னை வச்சு செஞ்சதா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான். இப்படிதான் ராஜ்யத்தினுடைய சிஸ்டம். இப்படிதான் கடவுள் நம்மளை குறித்து பல திட்டங்களை வச்சிருக்கு. நம்ம கீழ்ப்படியாம போனா நமக்கு தான் லாஸ், தவிர தேவனுடைய திட்டங்கள் கண்டிப்பா நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய திட்டங்கள் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரியலைன்னா உங்களை ஏவிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். பா சொல்லுப்பா, நம்ம பிள்ளைங்களை சொல்லிட்டே இருப்போம்ல, பா படிப்பா படிப்பா, இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நீங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறீங்க, படிப்பா, நமக்கு உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கப்பா, உன்னை வச்சு நான் கனவெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாமேம்மா. நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்களை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், உன்னை வச்சு பெரிய கனவு வச்சிருக்கேன்ப்பா, நீ நல்லா படிக்கணும்ப்பா. அது அவங்க புரிஞ்சு படிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பார் நம்மள.
என் பிள்ளைங்க அவருடைய பிள்ளைங்க தானே நீங்க எல்லாரும். உங்களுக்கு வச்சிருக்க திட்டத்துக்கு நேராக நீங்க நடக்கும்பொழுது என் பிள்ளை பாரு என்னை புரிந்து கொண்டு என் திட்டத்துக்கு நேராக வருகிறாங்களே. நீங்க வெற்றி அடையும் போது முதல் சந்தோஷப்படுகிற உங்க தகப்பன் தான். அந்த மலையில ஓடி போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படும் போது ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இத்தனை பேர் கேட்கல, ஆனா இவனாங்களாவது கேட்டு காப்பாற்றப்பட்டானுங்களே. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் திட்டத்துக்கு நேரம் ஆப்போசிட்டா போயிட்டு இருப்பாங்க, புரியவே இல்லை, மனசே இருக்காது. ஆனா உங்களுக்கு உங்களுடைய மனக்கண்களை தேவன் திறந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அது பிரகாசிக்க பண்ணிருக்கிறார். தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவரே அவன் கண்களை திறந்துங்க. அவரால் புரிய வைக்க முடியல, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் அவர் சமாதானமா இருக்காரு. தரிசனத்தை பார்க்கிறவர்கள், தரிசனத்தை புரிந்தவர்கள் ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிந்து அமைதியா இருப்பாருங்க. அது புரியாதவன் அவனுடைய வேலைக்காரர் மாதிரி ஐயோ கொல்ல வராங்க, ஐயோ அடிக்க வராங்க, நாம என்ன பண்ணுவோம், நாம என்ன செய்வோம் சொன்னானா இல்லையா? ஏன்னா மேட்டர் புரியல, அதனால கீழ்ப்படிந்து இருக்க முடியல. எவன் ஒருத்தன் கீழ்ப்படிந்து இருக்கிறான்னா அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விஷயம் புரிஞ்சவங்க தேவ ராஜ்யத்துல அவங்க கீழ்ப்படிந்திருந்து என்னை குறித்து என்ன பദ്ധதி வச்சிருக்கு, என்னை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கு, நிச்சயமாக அதில் வச்சிருக்க இந்த இடம் எனக்கு அது கரெக்டான இடம் தான் இருக்கு, அதுக்கு உண்டான இடம் என்று புரிந்து அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்து இருந்து தேவனுக்கு பிரியமானவர்களை செய்வாங்க. ஆமென். அது தேவ திட்டம் இந்த உலகத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களை வச்சிருக்கிற ஒரு திட்டத்தும் மாறாமல் அது நிறைவேறும். ஆமென். சிலவங்களுக்கு திட்டத்துக்குள்ள வர்றதுக்குள்ள வயசு ரொம்ப வயசாகும். ஏன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க நல்ல வயசுலாம் நான் என்ன பண்றேன், நல்ல வேலைகளை செய்யறேன், ரொம்ப வீட்டுக்காக செய்யறேன், மற்றதுக்காக செய்யறேன். இப்போ ஆண்டவர் ஒருத்தனை ஊழியத்துக்கு அழைப்பாங்க தெரியுமா? நீ என் பின்னாடி வா. நான் சொல்லுவேன் இல்ல எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன். நிறைய பேர் ஒருத்தன் ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஓ அப்பா சத்து கிடக்குறாரு, ஏசுநாதருக்கு மனசாட்சியே இல்லை, இந்த ஆள்ல ஒரு ஏசுநாதர்ல ஒரு ஆளாயா, சொந்த அப்பனை கூட அடக்கம் பண்றது கூட மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எதிர்கட்சி சொல்லுவாங்களே, எதிர்கட்சின்ற போல ஒரு நபர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஏசு நல்லவரே கிடையாது அப்படின்ற ஒரு டாபிக்ல அவர் பேசுறாரு. அவனுக்கு விஷயமே தெரியல பாருங்க. யூதை முறைப்படி அப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா அப்பன் உயிரோட வாழும் வரைக்கும் அப்பன் கூட வாழ்ந்துட்டு அப்பனோட மரணத்துக்கு பிறகு நான் வரேன்னு சொல்றான். ஆர்கியுமெண்ட்வனுக்கு அவனுக்கு தெரியல யூதனோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியல, யூதனோட சரித்திரத்தை என்னன்னு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், செத்து போன அப்பா கூட அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறானுங்க, அது மரித்தவர் அடக்கம் பண்ணுவான்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னு அர்த்தம்னா, ஒரு யூதனான ஒரு மகன் இருந்தா அவன் தன் தாய் தகப்பனுக்கும் மரணம் வரைக்கும் கூடயே இருந்து அவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவன் அந்த பொறுப்புல இருந்து வெளியே வரான். மரித்து கிடக்கும் போது ஆண்டவர் கூப்பிடல, நீ உங்க அப்பாவை மறுத்த பிறகு உங்க அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு வேற சகோதரங்கள் இருப்பாங்க, நீ அவங்க அது பார்த்துக்குவானுங்க, நீ என்னுடைய வேலைக்கு வான்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. மரிச்சு கிடக்கும் போது கூப்பிடல. இனி அவன் என்ன சொல்றான், அநேக நாட்கள்ல நான் மரிச்சுட்டு வரேன், அதாவது இந்த உலகத்துல நான் சந்தோஷமா வாழ்ந்து எங்க அப்பாவோட மரணம் வரைக்கும் நான் உலகத்துல எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து என்னுடைய இளமை எல்லாத்தையும் நான் நல்லா குடும்பத்துக்கு மட்டும் செலவழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு நான் என்ன பண்றேன், எல்லாம் இளமையில பட முதிர் வயதுல நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் அப்படி கேட்கல, உன்னுடைய நல்ல வயதுல நல்ல எனர்ஜியா இருக்கும் போது நல்ல காலத்து நீ எனக்காக வா, நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த நாட்களில் இருக்கிற பலத்தோட நீங்க தேவனுக்காக காரியங்களை செய்யுங்க. ஆமென். தேவன் உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரே உடைய நல்ல வாலிப நாட்கள் அவங்க மற்ற எதுக்கோ செலவு பண்ணுவாங்க. லாவிஷா தண்ணி அடிச்சு சுத்துவாங்க, நிறைய சினிமா பார்த்து சுத்துவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது போல வாழ்வாங்க. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா, வயசானவங்களோ வயசு கம்மியானவங்களோ, இந்த நாட்கள்ல நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறீங்க, தேவன் உங்களை பெரிய இடத்துல வைப்பாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களுக்கு புரிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாகவே அவரோட திட்டங்களுக்கு நேரம் உங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். அழிவு உங்களை விட்டு மாறி போகும், அழிவு உங்களை விட்டு மாறி போகும். ஆமென் சொல்லுங்க. அழிவு உங்களை விட்டு மாறி போகும், துக்கம் உங்களை விட்டு மாறி போகும். ஆமென். கஷ்டங்கள் உங்களை விட்டு மாறி போகும். ஆமென். ஏன்னா நீங்க திட்டத்துக்கு நேராக இருக்கிறீங்க. உலகத்திலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனா கஷ்டத்தை அவர் ஜெயிச்சிட்டாரு.
நீங்க கீழ்ப்படியாம உடைய பாவி காலத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படியாம பிள்ளைகள் தான் இருந்தோம். இயேசுவை புரிந்து கொண்ட பிறகு கீழ்ப்படுகிற ஆவியில நம்ம இருக்கிறோம். அதனால அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இது நாங்க போன புதன்கிழமை வாசிச்சோம். ஒரே மனுஷன் கீழ்ப்படியாதனால, அதாவது ஆதாம் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால உலகத்துக்குள்ளே பாவம் வந்துருச்சு. பாவம்னா என்னன்னு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்கிருந்து பாவத்தினுடைய ஆரம்பம் எங்கிருந்து வருதுங்க? கீழ்ப்படியாமைனால வருது. ராமன் சொல்லுங்க. கடவுளுடைய திட்டத்துக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது தான் பாவம். ராமன் சொல்லுங்க. கடவுளுடைய திட்டங்களுக்கு, கடவுள் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிற நல்ல நன்மைகளுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது தான் பாவம். அது எப்படி வந்துருச்சுன்னா கீழ்ப்படியாம வந்துருச்சு. அது யாரு செஞ்சாருன்னா ஆதாம் செஞ்சாரு. அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். இயேசு பிறந்து கீழ்ப்படிந்தபடினாலே நம்ம அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு உள்ள இருக்கிற ஆவி கீழ்ப்படுகிற பாவத்தை ஜெயிக்கிற ஆவி. ராமன் சொல்லுங்க. பாவத்திலிருந்து ஜெயிக்கிற ஒரு ஆவி. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். பாருங்க, கீழ்ப்படிந்திருந்தது வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எதுக்கு தெரியுமா அந்த கீழ்ப்படிதல் தெரியுமா? நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? நமக்கு முன்னாடி தாவீது கிடையாது. நமக்கு முன்மாதிரி மற்றவங்க யாரும் கிடையாது. யாரையாவது ஃபாலோ பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்றவங்கிட்ட எல்லாம் நிறைய மேட்டருக்கு பிரச்சனை இருக்கு. ஃபாலோ பண்ணினா அந்த பிரச்சனையும் கொஞ்சம் சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஆமென். அதனால தயவு செஞ்சு யாரை ஃபாலோ பண்ணாதீங்க, மற்றவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. யாராவது ஃபாலோ பண்ண சொன்னாலும் ஐயா போதுமையா, நாங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி கட்டுறது போதும், நாங்கள் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்து போறோம்னா அவர் தான் நமக்கு உண்மையான பூர்ண மனுஷன். ஆமென். பூர்ண மனுஷனானதான் பூர்ண கடவுளாகவே மாற்றப்படுவார். அதாவது ஒரு மனுஷன் பூர்ண மனுஷனை பார்க்கப்படுகிறோம் அப்படின்னா ரியாலிட்டியான படைப்புக்குள்ள அவன் மாற்றப்படும் போது உண்மையான மனுஷனா மாற்றப்படும். இயேசுவை போல ஆகும். ராமன் சொல்லுங்க. இயேசு பூர்ண மனுஷனா இருந்தால் அதே போல பூர்ண கடவுளாகவும் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படிதான் மாற்றப்படுகிறீங்க. ஆமென். அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்களை அப்படி மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒன் பை ஒவ்வொரு நாட்களா உங்களுக்குள்ள இருந்து உங்களை மாற்றி 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 அழியாண்மை என்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு நிறுத்திடுவார். இயேசுக்கு அழியாண்மை, அதாவது அழிவே கிடையாது. அதே திராவில உங்களே ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இயேசு சாதாரண மனுஷன் மட்டுமல்ல, சர்வ உலகத்தின் அதிபதியா இருந்தார். அவரே ஒரு மரியாவுக்கும் ஒரு ஜோசப்புக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார். இப்ப நம்ம கிட்ட அந்த பவர் இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஏ அப்பா, ஏ அம்மா சொல்லிருக்குமா? சொல்ல மாட்டேன். நம்மகிட்ட இருக்கிற பவர் அவ்வளவு பவர் இருக்கு. அவர் அதை பயன்படுத்தல, கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார். நமக்கு ரொம்ப முக்கியங்க. தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறார். இந்த பைபிள்ல, ஹோல் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அப்போஸ்தலர்கள், பரிசுத்த அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு பகுதியில் கீழ்ப்படிதலை குறித்து தெளிவா பேசப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாதனால மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. நிறைய மக்கள் அழிவுக்கு போயிருக்கிறாங்க. ஆமென். அப்போ இந்த கீழ்ப்படிதலின் ஆவியை நமக்குள்ள வைத்து அழிவிலிருந்து நம்மளை விளக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? வேலைக்காரருக்கு மேல அதிகாரிகளை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்றாங்க. எப்படின்னா, நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம மேல இருக்கிற அதிகாரி ஏதோ அவங்களா வந்திருக்கு, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நமக்கு மேலே ஏதாவது ஒரு அதிகாரம் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா கடவுள் தான் வச்சிருக்காரு. முதல்ல அதை நம்பணும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்தாதான் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவே செய்யும். அவங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னா, கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அது போல அவங்க நல்ல திட்டங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை கீழ்ப்படியும் போது நீங்க அவங்கள கீழ்ப்படியல, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறீங்க.
ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. சில அதிகாரங்கள் நமக்கு மேல ஆண்டவர் வைக்கும் போது அது தேவன் செய்கிற நல்ல திட்டங்களை போல உங்களுக்கு மனசுல ஒழிஞ்சுன்னா உடனே சரண்டர் ஆயிரும். சரி, நான் அதை கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது இந்த நல்ல திட்டங்களை அவங்க செயல்படுத்துவதற்கு தேவன் அவங்க மூலமா உலகத்தில் செயல்படுவாங்க. நம்ம அதற்கு எதிர்த்து நிற்கும் போது அவங்களுக்கு எதிர்த்து நிக்கல, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். இது எப்ப புரியும்னா ஆவியில தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இது நம்ம சாதாரண புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பார்வையில எப்பவும் நம்ம எதிராளியாவே ஒருத்தரை பார்த்துட்டு இருப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு மேல நான் ஒரு அதிகாரி வச்சிருக்கேன்னா அவன் அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படியணும் அப்படி ஏன் சொல்றாருன்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். இப்ப நான் கேட்கிறேன், இன்னொரு வசனம் என்ன சொல்றேன்னா, உனக்கு விசுவாசியான ஒரு அதிகாரி இருந்தா கடவுளுக்கு போலயே அவனை கீழ்ப்படின்றார். உனக்கு விசுவாசியான ஒரு வேலைக்காரன் இருந்தா உன்னுடைய சகோதரனை எப்படி நடத்தணும், சொந்த சகோதரனை எப்படி நடத்துறனோ அது போல நீ நடத்தணும். ஏதோ உனக்கு வேலைக்காரன் நினைச்சு நான் நடத்தக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இங்கே பிரச்சனை முடிஞ்சிச்சு. வேலைக்காரனுக்குள்ளேயும் ஓனருக்குள்ள சண்டை இங்க முடிஞ்சிச்சு. சண்டையே வராது. ஏன்னா அவன் கடவுளை மாதிரி இவனை கீழ்ப்படுகிறது, இவங்க சொந்த சகோதரனை போல இவனை கீழ்ப்படுகிறது. அப்படி இருந்துச்சு நம்ம வேலை செய்யற சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனால் சொந்த சகோதரனுக்கு நீங்க கஷ்டப்படும்போது இந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க வந்து கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இல்லைன்னா எங்க அண்ணன் ஓனர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்னோட வேலை முடிஞ்சாலும் நீ மறுபடியும் நின்று வேலை செய்வீங்க. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா பிரதர்? அவன் கஷ்டப்படுறதை நீங்க தாங்க மாட்டீங்க. சொந்த சகோதரன் கஷ்டப்படுறது தாங்குவீங்களா? உங்க இயேசுநாதர் கஷ்டப்படுறதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஓடி போய் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவீங்க. படம் காசை பணம் போயா, நான் உனக்கு உதவி செய்யறேன், செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இந்த மாதிரி தான் ஆண்டவர் வேலையே செய்ய சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் அதிகாரிகள் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதிகாரிக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவங்க சகோதரங்களை பாரு நினைச்சு அவர் வேலை செஞ்சிருந்தா, நமக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இப்போ நம்ம போறோம், ஒரு தாலுகாசில் ஆஃபீஸ் போறோம், ரேஷன் கார்டுக்கு எழுதி கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு பேப்பருக்கு எழுதி கொடுக்குறோம். வாங்க பிரதர் நீங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எழுதி தரேன்னா அப்படி எழுதி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவராஜ்யம் இப்படிதான் நடக்கும். ராமன் சொல்லுங்க. இதுக்குதான் சபை ஆண்டவர் வச்சிருக்காரு. சபையில இருந்த மக்கள் இப்படிதான் செய்வாங்க. வாங்க பிரதர் சேர் போட்டு உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு எழுதி கொடுத்து உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அப்போ நீங்க எப்படி ஆப்போசிட் தெரியுமா? கடவுளை போற அவங்களை பிரைஸ் சொல்ல அனுப்புங்க, நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கனத்தோட நீங்க அவங்கள எதிர்பார்ப்பீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. என் பேப்பரை பார்க்க மாட்டேங்கிறான், இவெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யாத சொல்றாங்களா இல்லையா, கத்துறாங்களா இல்லையா, போராட்டம் பண்றாங்களா இல்லையா? ஏன்னா தெய்வீக ராஜ்யம் அங்க நடக்கிறது இல்லை. ஆனா சபையிலிருந்து வருகிற நபர்கள், தேவ திட்டம் சபையில இருக்கு. இங்க வருகிற மக்கள் அப்படி செய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த உலகத்துக்கு அவங்க ஒளியாக வெளிச்சமாக இருப்பாங்க. இப்படிதாண்டா செய்யணும்னு நினைப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சபை அந்த ஊருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் இந்த சபையில இருந்த ஒரு ஊழியர், இப்ப இவங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சுன்னா நிச்சயமா அவங்க செய்வாங்க நான் நம்புறேன். உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் கவர்மெண்ட் அதிகாரத்தில் வேலை கிடைச்சா நீங்க நிச்சயமா தேவனுக்கு ஏற்றபடி நடப்பீங்க. அப்ப உங்களுடைய வெளிச்சம் அவங்க மேல வீசப்படும். நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியாக காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்க முன்னாடி வந்து நின்று அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கலெக்டர் இருந்தார்ல, எல்லாரும் பயங்கர போராட்டமான வாழ்க்கை, எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? உமாசங்கர் கலெக்டர் இருக்காரு, இன்னொரு கலெக்டர் கூட இருக்காரு சகாயம். நீங்க அவரை பத்தி அடிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க உண்மையா தான் இருப்பாங்க. அப்படிதான் அவங்க போக்கு. என்னதான் நடக்கட்டும்யா, எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, எத்தனை அதிகாரிகள் எதிர்த்திருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையா தான் இருப்பேன். ஆமே. அவங்க இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்காங்க. ஆனா அவரை போல ஆகணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ராமன் சொல்லுங்க, தேவராஜ்யத்தினுடைய பவர் அது. ஹல்லேலூயா. நீங்க அதனாலதான் நீங்களாம் படிக்கணும், நீங்களாம் பெரிய பெரிய இடங்களுக்கு வரணும். உலகத்துக்கு நீங்க தான் ஒளி, நீங்களெல்லாம் யார் ஒளி? இந்த திட்டத்தை தெரியாதவங்க படிக்க மாட்டாங்க. இந்த திட்டத்தை தெரியாதவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் படிச்சு என்னத்தாக போகுது, நான் செஞ்சு என்னத்தாக போகுது? இதை தெரிஞ்சு அவனுக்கு வெறி வந்துடும். உலகத்துல நான் ஒளியாக இருக்கிறது ஆண்டவர் வச்சிருக்காரு, அதுக்கு என்னால கூடுமான நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி படிப்பீங்க, அதிகாரத்துல வருவீங்க, பெரிய பெரிய காரியங்களை நீங்க சாதிப்பீங்க. கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றது இந்த உலகத்திற்கு உங்களுக்கு என்ன வச்சிருக்கோ அதுக்கு நேராக போறது, அதுக்கு எதிர்மறையாய் போறது, சண்டை போட்டுட்டு போறது, எதிர்மறையாய் நடந்து போறது, இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா? நம்ம ஒரு ராஜ்யத்துக்கு எதிராக சில நிறைய பேர் இருக்கு, ராஜ்யத்துக்கு எதிராக சண்டை போட்டுருப்பாங்க, ராஜ்யத்துக்கு எதிராக ஆர்குமெண்ட் இருப்பாங்க. ஆனா அவங்களால முன்னேற முடியாது, ராஜ்யத்தினுடைய காரியத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ராஜ்யத்தில் ஒரு நாளும் பிரேக் ஆகவே ஆகாது. உங்களை கொண்டு வச்சு அந்த திட்டத்துக்காக நீங்க திரும்பின உடனே ஆண்டவர் உங்களை வச்சு நிரப்புவார். ஆமென். உங்களுக்கு நேராக அந்த காரியங்கள் இந்த பாருங்க, வருகிற நாட்கள்ல தேவ தயவுகளை உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. திட்டம் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும்,
பிளான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்க, நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகள். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைப்போம், ஐயோ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியலையே, மனசு கஷ்டமா இருக்கா. நீங்க நேரடியாக போய் உட்காந்து பேசலாம், தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லணும். வேதத்துல முக்கியமான விஷயமே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியல் தான். ஏன் தெரியுமா? அங்க வச்சிருக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீ பைபிள் எடுத்து பாருங்க. தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படியது என்னன்னா பெரிய ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்கிறார். ஒருவேளை தாய் தகப்பனுக்கு ஒன்றும் புரியல, அவங்க தப்பு தப்பாவே செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, கடவுளுக்கு தாய் தகப்பனுக்கு என்ன செய்ய விரும்புறாங்களோ அவங்களை நேசிக்கிறாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க கன பண்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம், அதை செய்யும்போது தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க. நிச்சயமாக உலகத்தில் உங்களோட வாழ்க்கையோட நாட்கள் அதிகப்படுத்தும். பழைய ஏற்பாடு வசனத்துல அளவா சொல்லப்படும், வாழ்நாள் அதிகரிக்குமா, உங்க ஜீவன் அதிகரிக்குமா. ஆமே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்கள்ல சில காரியங்கள் தெளிவா பேசுவார், நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது தேவ ராஜ்யத்தினுடைய சிஸ்டம் இப்படிதான். சிஸ்டத்தை விட்டு மாற்றவே முடியாது. கடவுள் ஒரு ராஜ்யத்திற்குன்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அந்த சிஸ்டத்துல நீங்க கரெக்டா போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிருவீங்க. நீங்க படாத பாடுபட்டெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டியதில்லை, படாத பாடுபட்டு ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க வேண்டியதில்லை, முழங்காலில் நின்னே ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சிஸ்டத்துல நீங்க உள்ள ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அவருடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும், அவருடைய நீதி எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அவங்கள நமக்கு திட்டணும்னு தோணுது, கோபப்படுறன்னு தோணுது, நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளே தேவநீதியில நிற்கிறோம், நம்மளே தேவநீதியில நிற்கிறோம். அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு எப்படி இருக்கு தகுதி இருக்கு? நம்மளே தேவ நீதியில சார்ந்திருக்கிறோம், நமக்கே தகுதி இல்லை. தேவனோட நீதினால அப்பா நீ உன்னை விசுவாசனால நான் நீதியில இருக்கிறோம், அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு அது தேவ நியாயம் தீர்த்துருவார். ராமன் சொல்லுங்க, அதுக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார். அது அவராச்சு ஆண்டவராச்சு அவங்களாச்சு ஆண்டவராச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா தேவன் நம்மளை நீதிமான்களாக்கி நம்ம நீதி செய்வோம். அநியாயம் செய்கிறவன் எத்தனை பேர் இருந்தாலும் அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நம்ம நீதி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் உங்களை பெரிய இடங்கள்ல உயர்த்தி வச்சிருவார், பெரிய திட்டங்களை உங்களுக்கு வச்சு வச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்கு நேரம் நீங்க திரும்பும் போதே தேவன் உங்களுக்கு நேரம் திரும்புவார். அந்த உடனே ஒர்க் அவுட் ஆகும். நான் பாக்குறேன், நிரம்புவோம் நரகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும் இல்லை. இன்னைக்கு இங்க ஊர்ல நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களை தூக்கி எடுக்கும்படியாக அவங்க வாழ்க்கையில் ஒளிமயமாக உங்களை வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க, நீங்க ஒளியாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க. ஆமே. அந்த கீழ்ப்படிதனால இயேசு எப்படி பெரிய நன்மைகளை பெரிய ஆசீர்வாதங்களை, எப்படி மரியாள் பெரிய உலக ரட்சகரை கீழ்ப்படிதனால பிறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலோ, அதே போல இன்னைக்கு உங்களுடைய இஷ்டம் தான், உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. நீங்க வேண்டாம்னா வேண்டாதான். ஆண்டவர் உங்களுடைய வலுக்கட்டாயமால ரோபா மாதிரி எல்லாம் உங்களை பிடிச்சி இப்படிதான் பண்ணணும்னு சிஸ்டமேட்டிக் பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுகிற ஒரு ஆண்டவர், உங்களை ரொம்ப மதிக்கிற ஒரு ஆண்டவர். மரியாள் எடுத்து வந்து சொல்றாங்க, மரியாட்ட வந்து, மரியே நீ பாக்கியவதியான மரியாவே, உனக்குள் ஆண்டவர் பிறக்கணும், மரியாளுடைய அனுமதிக்காக தூதன் காத்திருக்கிறாங்க. என்ன ஒரு ஆண்டவர் பாருங்கள்ல, உலகத்தினுடைய ரட்சகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மரியா அம்மாவுடைய அனுமதி கேட்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு பாசம் பாருங்க. மனுஷனை எந்த லெவல்ல அவர் ஆண்டவர் நினைச்சிருக்காரு பாருங்க, இல்லையா? யோசிக்க முடியாதா நம்மளை எந்த அளவுக்கு? ஆனா மனுஷர்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அந்த வேல்யூ மனுஷனுக்கு தெரியாது. ஆண்டவர் மதிக்கிறவர், உங்களை மதிக்கிறவர், உங்களை நினைக்கிறவர், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறவர். இந்த உலகத்தில் அவரை போல யாருமே இல்லை. ஆமே. அதனால கீழ்ப்படியாம பிள்ளைகள் நிமித்தம் இந்த உலகத்தில் பாவங்களும் சாபங்களும் அழிவுகளும் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இன்னைக்கும் வருது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஊர்ல உண்டாக்குற சிஸ்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகள் இந்த மக்களுக்காக செயல்பட வேண்டும். ஏன்னா அந்த அதிகாரிக்கு தெரியல, ஏன்னா லஞ்சம் கொடுத்தும் பல காரியம் கொடுத்தும் அதிகாரத்தில் வந்துடுறாங்க. அவனுக்கு தெரியல நான் இந்த இடத்துல இருக்கிறது இந்த மக்களுக்காக தான் தெரியல. தெரிஞ்சிருந்தா சொல்லுவான், வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியல நான் எதுக்கு இந்த பதவியில வந்திருக்கேன்னு. அவனுக்கு தெரிஞ்சா அவன் உண்மையாகவே மக்களுக்காக வேலை செய்வாங்க. போராட்டம் பண்ண வேண்டியதில்லை, புரொட்டஸ்டன்ட் மனநிலை கொண்டு வர அவசியமே இல்லை. இன்னைக்கு மக்கள் போராடி நன்மை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் நீங்கள் போராடாமல் நன்மை அனுபவிப்பது.
நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டு நன்மை அளிப்பது. இந்த ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஆமென். இந்த சபையை போல அநேக சபைகள் எழும்புவாங்க. இந்த சபையை போல அநேக சபைகள் எழும்புவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்வாங்க. இந்த உலகத்துக்கு ஒளிமயமாக ஆக்குவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் கீழ்ப்படிந்து, தேவனுடைய சமூகத்தை கீழ்ப்படிந்து, தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து, தேவன் கொடுத்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்குமாறு பழக்கி, அந்த பழக்கணுமா பிள்ளைகளை எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி அடிக்கிறதும் கோபப்படுறவனா இல்லாம கீழ்ப்படுகிறதுக்கு பழக்க வைக்கணுமா? ராமன் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோன்னா அடிப்போம். கையெடுத்து அடிச்சா கீழ்ப்படியல்ல, கீழ்ப்படியாது, ஆப்போசிட் ஆயிடுவோம். நியாயப்பிரமாணம் எப்பெல்லாம் அடிச்சதோ அன்னைக்கெல்லாம் ஜனம் ஆப்போசிட்டா தான் மாறினாங்க, திரும்பினாங்க. என்னால செய்ய முடியல, என்னால செய்ய முடியல. ஆனா நீங்க எப்படி கீழ்ப்படுத்தி வைக்கிறது? ஆண்டவரே எனக்கு அந்த தெய்வ ஞானத்தை கொடுங்க, இறைவனே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றி அவங்க நன்மை அனுபவிக்கட்டும். வயநாட்டில் நடந்தது போல, இல்லைன்னா இன்னும் அநேக இடங்கள் நடக்கிறது போல நடக்காமல் எங்க இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கீழ்ப்படுகிற அதிகாரிகள் அந்த தேசத்துல வரட்டும். ஆமென் சொல்லுங்க. உண்மையாகவே உங்க மேல இருக்கிற திட்டங்கள் தெரிஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருவீங்க. படிக்க வைப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? ஏன்னா மற்றவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவமே இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. எல்லாரையும் சொல்லல, நிறைய பேருக்கு இல்லை. உங்களுக்கு அந்த காரியத்தை புரியும் போது உங்களை படிக்க வச்சு பெரிய இந்த உலகத்துக்கு பெரிய அதிகார பொசிஷன் நீங்க உட்கார வச்சிருவீங்க. வெறி வந்துடும் உங்களுக்கு தேவ கிருபையில. ஆமென். தேவன் நீங்க அது மனசுல என்ன வந்தாலே போதும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய நன்மையை ஆசைப்பட்டு கொண்டு ஆண்டவர் இருந்துட்டு இருக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க அதுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவருக்கு உண்டான தேவை அத்தனையும் கொண்டு வந்துடுவார். ராமன் சொல்லுங்க. கலெக்டர்கள் தேவை, நல்ல அதிகாரிகள் தேவை, பெரிய பெரிய உயர்ந்த அதிகாரிகள் தேவை. இப்படிப்பட்ட அதிகாரிகளாக வந்தானா நீங்க சொர்க்கத்தை எங்கேயோ போய் அனுபவிக்க வேண்டாம், இங்கேயே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆமாம். ஒரு வீட்டில் நல்ல மனுஷன் இருந்தாலே போதும். ஒரு வீட்டில் ஒரு நல்ல கடவுளை புரிந்து கொடுக்கிற ஒரு நல்ல மனுஷன் தான் எல்லாரையும் நேசிப்பீங்க. சண்டை சச்சரவு இருக்காது, பாசம் நேசம் குடும்பத்தில் பொங்கி வரும்போது இந்த இடம் விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் அனுபவிச்சுட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் அனுபவத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசம் இல்லை, நேசம் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க நேசிக்க முடியல. ஏன்னா ஆண்டவரே புரியல. அதனாலதான் யோவான் சொல்றாரு, காண்கிற சகோதரனை உன்னால நேசிக்க முடியலன்னா காணாத தேவனை நீ எப்படியா நேசிப்பேன்? நீ பொய் சொல்றேன்றாரு. நீ பொய் சொல்ற. இயேசுவை நேசிக்கிறேன், கடவுளை நேசிக்கிறேன் பொய் சொல்றேன்றாரு. உங்களுக்கு புரியுதா? நம்ம கிட்ட நேசம் வரலன்னா நம்ம கடவுளை இன்னும் புரிஞ்சுக்கல. ஆண்டவர் அன்பாகவே தான் இருக்காரு. அவரால் அன்பிலிருந்து ஒரு மாற்றம் இல்லை. நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருந்தா உங்ககிட்ட முதல் வர வேண்டியது சுகமாக்குற வல்லமை இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல, நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்றேன், அந்நிய பாஷை இல்ல, இவைகள் எல்லாத்தையும் விட முதல் வர வேண்டிய அன்பு. ஏன்னா இவைகள் எல்லாம் ஒரு நாள் போயிருங்க. சுகம் போகமாக்குறது போயிரும், தீர்க்க தரிசனம் போயிரும், அந்நிய பாஷை போயிரும். அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அந்த ஒரு நாளும் ஒழியாத அன்பு தான் ஆண்டவர். அன்புனா கீழ்ப்படிதல் வருதும் போது அன்பு தானா தெரியும். அன்பு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கீழ்ப்படிவாங்க. ராமன் சொல்லலாமா? எவ்வளவு அன்பான தேவன் நம்மளை அழைத்திருக்கிறான். ஆமென். உலகத்துல தெரியோ பேருக்கு இந்த சத்தியத்தை தெரியும், ஆனால் அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படுகிறவங்க மட்டும் தான் இங்க இருக்கிறாங்க. உலகத்துல சபைகளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்கள் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. கீழ்ப்படியாதவங்க சபைகள் உட்கார்றது இல்லை. அப்போ உலகத்துக்கு எத்தனை பேருக்கு இயேசு தெரியும்? இயேசு நல்லவர் தெரியும், சுகமாக்குறவர் தெரியும், ஆனா உட்கார்றதுக்கு இல்லை. கீழ்ப்படியவங்களால முடியறது இல்லை. நீங்க ரோமர்ல 1ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா தெரியும். கடவுள் என்று அறிந்தும் கடவுளுக்கு கணத்தை கொடுக்காமல், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க சொந்த இஷ்டத்துக்கு, சொந்த மாம்ச சிந்தைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ கோபம் வருது. அப்படின்னு தேவ கோபம் என்று பயன்படுத்தி எதுக்கு கொடுத்தாங்கன்னா, எருசலேம் தேவாலயம் அழிய போகிறது முன்னாடி சொல்றாரு. எல்லாத்தையும் அறிஞ்சும் கடவுளை இவர்களான அறிந்தும் இந்த யூதர்கள் என்ன பண்ணல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் எல்லாம் சத்தானுங்க. 15 லட்சம் பேர் என்னமோ யோசிச்சு பாருங்க. ஒரு 600 பேர் நம்ம வயநாட்டில் இறந்தோன்னே ஊரே கொந்தளிச்சிச்சு. 15 லட்சம் பேர் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க எல்லாம் சுட்ட எரிச்சிட்டானுங்க இந்த ரோமர் அரசாட்சிக்காரர். அவனுக்கு ஒரு பக்கத்தில் இயேசுவை கொன்னது வேற, ஒரு பக்கத்தில் கோபம். அப்புறம் அவனோட ராஜ்யத்துக்கு அழிவு வருமானு சொல்லி அதுக்கு ஒரு கோபம் வேற. மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க. ஒரு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கவனமாக இந்த ஆவிக்குரிய நாட்கள் வாழ்க்கையில நீங்க மூவ் பண்ணணும். ஆமென். நீங்க கவனமான ஒவ்வொரு காரியம், இது தேவனுக்கு பிரியமானதா, இது தேவனுக்கு பிரியமானதா, இதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? ஆமென். கீழ்ப்படிய வேண்டுமா? நீங்க கவனித்து பாருங்க. நிறைய தீமையிலிருந்து நீங்க விளக்கப்படுவீங்க. நிறைய தீமையிலிருந்து நீங்க விளக்கப்படுவீங்க. நிறைய குடும்பங்களை, நீங்க உறவுகளை சந்தோஷப்படுவீங்க.
நிறைய குடும்ப உறவுகள் மறுபடியும் சேர்க்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாய் தகப்பனை கணம் பண்ணணும்னு ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணினால எல்லா உறவுகளும் ஒண்ணு சேர்த்துடும். எல்லா உறவுகளும் ஒண்ணு சேர்த்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு 5-6 சகோதரங்க இருக்காங்க, எல்லாம் சண்டை போட்டுருக்கானுங்க, எல்லாம் 5 சர்ச்சுக்கு போறாங்க வைங்க. ஆண்டவர் சொல்றாரு தாய் தகப்பனை கீழ்படிக்கிறான்ட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இது செஞ்சுட்டு முதல்ல வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த 5 பேர் ஒரே வீட்டுக்கு ஓடிடுவானுங்க. அப்பா அம்மா ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா? இதை செஞ்சுட்டு நீ முதல்ல காணிக்க போடு, முதல்ல ஆராதனை செய், முதல்ல செய்யணும் ஆண்டவர் கண்டிப்பா கேட்டா சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவார். என்னை கேட்டா கண்டிப்பா அதுதான் சொல்லுவார். காணிக்க கொண்டு வரும்போதே உன் சகோதரனோட உனக்கு கோபம் இருந்தா, அவனுக்கு அப்படி தோணுனால நீ அதை வச்சுட்டு வந்து நீ ஆராதனை செய்யன்னு சொல்றாரு. அப்ப ஆராதனை ஏற்றுக்கொள்வாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உறவு ஆண்டவர் ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. ராமன் சொல்லுங்க. உறவு ரொம்ப முக்கியமா பாக்குறாரு. ஆண்டவரோட திட்டத்துல நீங்க உங்க தாயும் தகப்பனின் சகோதரனையும் நேசிக்கிறதுல உண்மையா இருக்கிறோம். அவங்களுடைய பலகீனங்கள் நிறைய குற்றங்களை கொண்டு வரும். அவருடைய பலகீனங்கள் உங்களை நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வரும். ஆனாலும் அவங்களுக்கு உண்டான கனத்தையும் அவங்களுக்கு உண்டான மதிப்புகளையும் அவங்களுக்கு உண்டான பாஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய செய்யணும். ராமன் சொல்லுங்க. அது நம்மளுடைய தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும், நம்மளுடைய கணவனுடைய தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, எல்லாருடையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ராமன் சொல்லுங்க. எல்லாம் ஒரே போல. அப்படி நம்ம நடக்கும்போது பரலோகத்தை நீங்க இங்க பார்ப்பீங்க, தேவனோட திட்டத்தை நீங்க இங்க பார்ப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை நீங்க இங்க பார்ப்பீங்க. நீங்க அதிகமா நாட்கள், நீடித்த நாட்கள் வாழ்வீங்க. ராமன் சொல்லாமா? இது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இது வசனம் சொல்லும். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே, அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதே விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறான். யார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல? யூதர்கள் கீழ்ப்படியல, அழிந்து போனார்கள். ஆமென். பாருங்க. ரெண்டாவது இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை. பேதுரு பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண யூதர்கள் நின்று இதை பிரசங்கிக்காத, இதெல்லாம் பிரசங்கம் பண்ண உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது நலமா இருக்குமா? இருக்காது. சில விஷயங்களில் அப்போஸ்தலர் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சில விஷயங்கள் மனுஷர்கள் எத்தனையோ பேர் எதிர்த்து நின்னாலும் கடவுளுக்கு இதுதான் சித்தம்னா நீங்க கீழ்ப்படுங்க. புரியுதா? சில இடங்கள்ல உங்களுக்கு கீழ்ப்படி எதை பண்றதுன்னு கன்ஃபியூஸ் வரும். அப்போ அப்போஸ்தலர் சொல்றாரு, அப்போஸ்தலருக்கு என்ன சொல்றாங்க? யூதர்கள் எல்லாம் இதை பிரசங்கம் பண்ணாத, இதை நீ இந்த நாமத்தை நீங்க சொல்லாத, இது பேசாத சொல்லும்போது அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் மனுஷர்களான உங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? அது நல்லதில்லை இல்ல அப்படி சொல்றாரு. இப்ப நீங்க கடவுளுக்கு பிரியமானதை நடப்பிக்கிறதை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கடவுளுடைய பிரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நேசிக்கிறது, தாய் தகப்பன பிரியமாக இருக்கிறது, சகோதரங்களுக்கு பிரியமாக இருக்கிறது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமானது. இதற்கு எதிரே யாராவது ஒருத்தர் சொன்னா, எப்பா உன்னை விட்டு நான் விளைக்கிற சாமி, நான் ஆண்டவர் இதுதான் என்று சொல்லியிருக்காரு, இதை தாண்டி நான் போயிட்டேன்னா நான் கீழ்ப்படியாம பிள்ளைகள் போல நான் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க தயாரா இல்லை, நான் போறேன்னு சொல்லி கடவுளுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது நீங்க கீழ்ப்படியும் பொழுது பெரிய நன்மைகளை நீங்க ஒரு முழங்கால் போட வேண்டிய அவசியம் இல்லை, தானா உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இது உண்மை. நான் நிறைய அனுபவிச்சேன். மகா பரிசுத்தம் இருக்குமுள்ள நல்ல பிதாவே, கீழ்ப்படிதலை குறித்து பேசும்படியாக ஆண்டவரே தேவன் எங்களுக்கு உணர்த்தின நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, இயேசு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனால உலகமும் எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு அடியிலாக மாற்றப்பட்டது. ஒரே மனிதனாகிய இரண்டாம் ஆதாவாக, அதாவது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படுகிறதுனால எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் நீதிமான்களாக இருக்கப்படுகிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அநேக அதிகாரங்களுக்கு, அநேக நன்மைகளுக்கு, தேவனுடைய திட்டங்களுக்கு, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆதாம் ஏவாளை போல நாங்கள் குறை கூறி தேவனை குற்றம் சாட்டுகிறவர்கள் அல்லாமல் நாங்கள் தேவனை புரிந்து கொண்டு அப்பா இயேசுவை போல எங்களையே அர்ப்பணிக்கிறோம், எங்க சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம், சிலுவை அளவுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அர்ப்பணிச்சது போல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா பிதாவை என்கிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தபடினால நாங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திற்கு எங்களுக்கு மேல் ஆக்கி வைத்திருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், எல்லா நன்மைகளுக்கும் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில தன் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா சபைக்கு கீழ்ப்படுகிறோம், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம் செய்து இந்த உலகத்துக்கு ஒளிமயமான வாழ்க்கையை கொண்டு வர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம்பா, கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம்பா. தேவன் தாமே எங்க ஆவி ஆத்மா சரீரங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உண்மையான சத்தியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில்